ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மலர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான முதல் படி இது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கொண்டுட்டு வரதுன்னோ, இந்த ஸ்பீச் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாகவும், பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாகவும் இருக்கும். நம்மளை சுற்றி பாசிட்டிவ் பவர் எப்படி வச்சுக்கிறது, அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள், இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் பாசிட்டிவ் பவர் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம டெய்லி 5:30க்குள்ளே எழுந்துடணும். எழுந்த உடனே காலை கடன் நம்மளோட வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நிலைவாசல், கதவு, ஜன்னல் இதெல்லாம் திறந்து விட்டுடணும். அப்புறம் நம்ம வீட்டில் நைட் அங்கங்கே போட்டு வச்சுருப்போம்லங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வீடை லைட்டாக கொஞ்சம் பெருக்கி விட்டுக்கலாம். அப்புறம் வாசலை பெருக்கி தண்ணி போட்டு சின்னசோ பெருசோ ஒரு கோலம் போட்டு விட்டுடலாம். முடிஞ்சால் சாமி பாட்டை கூட நீங்கள் வீட்டில் காலையில் நேரத்தில் போட்டு விட்டுக்கலாம். இந்த வேலையெல்லாம் நீங்கள் வீட்டில் ஒரு 6 மணிக்கு உள்ளார முடிச்சிடணும். டெய்லியும் காலையில் லக்ஷ்மி தேவி சாமி வீடு வீடாக பார்க்குங்களாம். காலையில் எந்த வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போட்டு க்ளீனாக வச்சுருக்காங்களோ அந்த வீட்டில் தான் லக்ஷ்மி தேவி சாமி குடியேறுங்களாம். இந்த மாதிரி லக்ஷ்மி கலாச்சாரம் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருந்தால் நம்ம வீட்டில் காசுக்கு மட்டும் இல்லைங்க, சந்தோஷத்திற்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று தெரியுங்களா, நம்ம வீட்டில் இறைவனின் அருள் நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன தான் பார்த்து சாப்பாடு செஞ்சால் கூட ஒரு சில டைமில் அந்த சாப்பாடு கூட சுவையாகவே இருக்காது. இந்த மாதிரி இறைவனின் அருள் இருக்கிற வீட்டில் குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க, அவங்களோட ஆரோக்கியத்திற்கு எந்த குறையும் இருக்காது. கணவரின் தொழிலும் பெருகும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. இது எல்லாமே நல்ல முறையில் நடக்கணும்னா நமக்கு எப்பயுமே லக்ஷ்மி தேவி சாமியோட அருள் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலையில் நேரத்தில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிடணும். இதுக்காக நம்ம செலவு பண்ணுற நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour இல்லை 1 hour முன்னாடி எழுறது இதுதாங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கணவருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் நேரத்தில் எழுறதுனால நம்மளோட மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் தாங்க நம்ம லைஃப்பில் நமக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். இந்த மாதிரி காலையிலே நம்ம நேரத்தில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டா நம்ம மத்தியானத்தில் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துலாம், படுத்து கூட தூங்கலாங்க, தப்பே இல்லை. நீங்கள் முன்னேற்றத்திற்கான வழியை தேடிட்டுருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான முதல் படி இது தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மாற்றி வழிநடத்த ஒரு பெண் நினச்சா கண்டிப்பாக முடியுங்க. இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்கிறவங்களா இருக்கணும், நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அந்த செயல் உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய விதத்தில் உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.